ಮಾರ್ನಿಂಗ್ ಎವ್ರಿ ಒನ್ ಹ್ಯಾಪಿ ಮಂಡೇ இன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பூரி சோலை சோலை ப்ரௌன் சோலையை ராத்திரியே ஊறப்பட்டு 8-9 மணி நேரம் ஊற எடுத்து உப்பு மஞ்சப்பொடி 2 லவங்கம் 8 மிளகுலாம் போட்டிருக்கேன். வேக வச்சுடணும் நல்லா கொண்டு டைரெக்டாக சின்ன குக்கரில் வேக வச்சிட போகிறேன். இதுக்கு தக்காளி வெங்காயம் 4 பல் பூண்டு கொஞ்சம் சின்ன இது துண்டு இஞ்சி ஜீரகம்லாம் போட்டிருக்கேன். இதெல்லாம் கிரேவிக்கு அரைச்சி வந்துடலாம். சோலைக்கு கிரேவி அரைச்சாச்சு, சோலை வேக வச்சாச்சு. இப்போ எண்ணெயில் சுருளை வதக்கிடலாம். அரைச்ச தக்காளி வெங்காயம் பூண்டு இஞ்சிலாம் போட்டது ஜீரகம் எல்லாம் அரைச்சதை போட்டுட்டு எண்ணெயில் போட்டுட்டு உப்பு மஞ்சப்பொடி கரம் மசாலா பொடி சோலை மசாலா போட்டுக்கோங்க. ஒன்றா சுருளை வதக்கிட்டு அப்புறம் வேக வச்சு சோலையை போட்டு சவுண்டு விட்டுடலாம். சுருளை வதங்கி எடுத்து இப்போ சோலையை போட்டுட்டு 3 சவுண்டு விட்டுடலாம். தேவையான தண்ணியை விட்டு சோலையும் போட்டு வேணுங்கிற தண்ணி ரெடியாக போட்டாச்சு. அப்புறம் ஒரு பிஞ்ச் சக்கரை போட்டேன். 3 சவுண்டு விட்டு சின்னதாக விட்டு திருப்பி இன்னொரு சவுண்டு விட்டுட்டு ஆஃப் பண்ணிவிட்டு திறந்து விட்டு அப்புறம் ஒரு ஸ்பூன் நெய்யும் கொத்தமல்லியும் தூவிட்டால் ரெடி ஆகிடும் சோலை. சூப்பரான சோலை ரெடி ஆகிட்டு இந்த வீட்டில் பண்ணி பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணால் பூரி பண்ணிவிட்டு சாப்பிடுவோம். பூரியோட சோலை தொட்டு சாப்பிட்லாம்.